காலையில இருந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல, அதான் கொஞ்சம் டயர்டா இருச்சுமா. சரிம்மா
பேசாதீங்க, நீங்க என் சொந்த ஆட்சி மாதிரில நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆச்சு சொல்றீங்க? நாங்க பொண்ணு பார்க்க போன விஷயம் ஊரு பூரா பரவிருச்சா? ஏ எப்பா, இது என்ன ஊரா இல்ல காடா? ஒரு விஷயம் கேட்ட அப்படியே காட்டு தீ மாதிரில பரவுது. பொண்ணு வீட்ல பிரியாணி கொடுத்தாங்க, மட்டன் பிரியாணி. ஆச்சி சும்மா இருங்க ஆச்சி, வாயில நல்லா வந்துற போகுது. நாங்க இருக்கிற கடுப்புல பிரியாணி வாங்கிட்டு வந்தியா ஸ்வீட் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏ எப்பா, நாங்க இருக்கிற கஷ்டத்துல இந்த மொட்டை ஆச்சி வேற இமுசப்படுத்திக்கிட்டு இருக்கே. ஆச்சி பொண்ணுலாம் நயன்தாரா மாதிரி தான் இருக்கு ஆச்சி. அவங்க வீட்ல எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. வசந்தி அக்கா, பேசாம இந்த மொட்டாச்சிய கூட்டிட்டு போயிருந்திருக்கலாமா? பொண்ணோட அம்மா பாட்ட மொட்டாச்சிய பேச விட்டா இந்நேரம் கல்யாண தேதியே முடிவு பண்ணிருக்கலாம்க்கா. அட போட்டி, நம்ம போன நாளையாவது அமைதியா வந்த மொட்டாச்சி வந்திருந்தாங்கன்னா கலவரமே நடந்திருக்க முடியும். சும்மா இருட்டி. ஆச்சி உங்க மடியில தானே படுத்து கிடக்கேன், தலை வேற நமனமனமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காச்சி. அவன்கிட்ட பியான பாருங்களே, கடிக்காம கடிக்குது. ஆச்சி அதெல்லாம் பாருங்க ஆச்சி, என் தலையில உள்ள பேனுலாம் மொக்க மொக்கையாத்தான் இருக்கும். அதெல்லாம் எடுப்பீங்க, எடுங்க ஆச்சி. எங்க இருந்ததே இந்த பேனு ஊரம் வருதுன்னே தெரியல. அடியே சின்ன பொண்ணு, நல்லா திங்கிற, ஊற சுத்துற, நல்ல சோப்பை போட்டு குளிக்கணும். நீ தான் குளிக்கவே மாட்டேடி. மாசத்துக்கு ஒரு தட்டியாவது குளிப்பியா என்ன? வசந்தி அக்கா, நான் குளிச்சா எனக்கு காய்ச்சல் வந்துரும்க்கா. அதனாலயே நான் குளிக்க மாட்டேன், பண்டிகைகளுக்கு மட்டும்தான் குளிப்பேன். ஆச்சி உங்க தலையிலதே முடியே இல்ல. என் பேனு உங்க தலைக்கு வந்துச்சுன்னா ஏமாதுதே போகும். ஏட்டி சின்ன பொண்ணு, ராணி அக்கா ரொம்ப பாவமடி. நம்ம கூப்பிட்டதுக்காக வந்துச்சு, பாவம் மனசுடைஞ்சு போகுதுடி. ஆமாக்கா, ராணிய காலுகவும் எனக்கும் அழுக பொத்துக்கிட்டு வந்துருச்சு பாத்துக்க. என்னால அடக்கவே முடியல. ஆச்சி அது ராணி அக்கா வந்த இடத்துல ஒரே தலைவலி ஆச்சி. அவளுக்கு அடக்கவே முடியல, அதான் வழியில அழுதுட்டாங்க. வசந்தி அக்கா, அப்புறமாட்டி ராணி அக்கா வீட்டுல போய் என்ன செய்யுதுன்னு பாத்துட்டு வருவோம்க்கா. சரிடி, போவோம். சின்ன பொண்ணு, மீன் விக்கிறவங்க வந்திருக்காங்க போலட்டி. பாட்டி என்ன எதுன்னு போய் பாப்போம். எங்க வீட்டுல ஒரு வாரம் ஆச்சு மீன் குழம்பு வச்சு. சரிக்கா, ராதிகாவும் மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிடும் போல இருக்க நீ சொன்னா வாங்க போய் வாங்குவோம். ஆச்சி நீங்க எதுக்கு வரீங்க? நீங்க என்ன மீனா வாங்க போறீங்க? இங்க